ஏ எருமை, பார்த்துட்டு தானே இருக்கேன். என்னடா பண்ணிட்டு இருக்கப்ப? வந்ததுலேருந்து நீயே தானே பார்த்துக்கிட்டு இருக்க. நானும் கொஞ்ச நேரம் பார்க்க வேணாமா? அதான் சேனல் மாத்துறேன். இங்க பாரு, பார்த்துட்டு இருக்கும்போது சும்மா மாத்தாத, கடுப்பாயிருன்னு சொல்லிட்டேன். இத்தனை நாள் நீ தானே வீட்டில் இருந்த, அப்ப பார்க்க வேண்டியதானே. நான் வரும்போது நீ பாப்பியா? அதுக்குன்னு நீ வந்தா நாங்க பார்க்க கூடாது ஏதாவது இருக்குதா? நீ அங்க போகாம இங்க இருந்து பார்க்க வேண்டியதானே. ஆரம்பிச்சிட்டீங்களா? ஏண்டா ஏண்டா இப்ப என்னடா பிரச்சனை உங்களுக்கு? வேணும்னே பண்ணிட்டு இருக்காமா. நான் பாட்டுக்கு டிவி பார்த்துட்டு இருக்கேன், வேணும்னே கடுப்பேத்திட்டு சேனல் மாத்திட்டு இருக்காமா. ஏய் ஏண்டா விடுடா, அவன் பார்க்கட்டும். அம்மா, இவன் மதுரை போயிட்டு வந்தாலும் வந்ததுல இருந்து இவனே தான் பார்த்துட்டு இருக்கான். இவனுக்கு பணி விட செய்யணுமா, எல்லாம் பண்ணணுமா. அப்ப நான் மட்டும் வேலைக்கு போகலையா? நான் தான் சேனல் மாத்துவேன். டேய் விடுடா, ஏண்டா அதான் போன் இருக்குல்ல, போன்ல பாருப்பா. பாத்தீங்களா, வேணும்னே என்னை நோண்டுவான். அப்புறம் நான் ஏதாவது சொல்லிட்டேன்னா அப்புறம் நான் சொல்லிட்டேன்னுவான். இங்க பாருங்க, ஆளுக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காதீங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். போய் நீ டீ கடையில போயிட்டு ஒரு 10 வடை வாங்கிட்டு வா. 10 ஒரு 12 வடை வாங்கிட்டு வந்துரு போ. நல்ல விவரமா. கடைக்கு போறது இதுக்கெல்லாம் நான் போகணும், அவன் எங்கேயும் போக மாட்டான். ஆனா இவன் டிவியும் தான் பார்க்கணும், எல்லாமே இவனுக்கு. அப்ப நான் மட்டும் என்ன இலக்காரமா? உன்னை குப்பை தொட்டில இருந்து எடுத்துட்டு வந்தாங்கடா, அதனால அப்படித்தான். அவன் எப்படி சொல்றான்னு. டேய் டேய் டேய், கத்தாதீங்கடா. அக்கம் பக்கத்துல என்ன பிள்ளைங்க இருக்கு இப்படியா? போயிட்டு வாயா. உங்க அண்ணனுக்கு கறி வடைனா அந்த மெதுவடைனா ரொம்ப பிடிக்கும். மெதுவடை போட்டிருப்பாங்கடா, நல்லா சுட சுட இருக்கும், வாங்கிட்டு வாடா. ஆமா, இந்த பண்ணிக்கு எதுதான் பிடிக்காம இருக்கு? எல்லாமே நல்லாதான் திங்கிறான், என்னால போக முடியாது. என்ன சத்தம் இங்க? ஒரு சத்தமும் இல்லைங்க. பாத்ரூம்ல குளிச்சுக்கிட்டு இருக்கே, கத்திக்கிட்டு கிடக்குறீங்க. என்னன்னு கேட்டா என்ன இல்லன்றீங்க. என்ன சண்டை? இல்லங்க, கடைக்கு போயிட்டு வர சொன்னேன். பையனுக்கு மெதுவடைனா ரொம்ப பிடிக்கும்ல, அதான் சரி சின்னவனை போய் வாங்கிட்டு வர சொன்னேன். போய் வாங்கிட்டு வர வேண்டியதானே. அந்த போறம்பா. சொல்ல வேண்டியவங்க சொன்னாதான் கேட்கறது. அப்புறம் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன், அப்புறம் நீங்க கிளம்பிட்டீங்கன்னா உங்ககிட்ட சொல்லவும் முடியாது. என்ன சொல்லணும்? இல்ல, பெரியவனோட ஜாதகத்தை கொண்டு போயிட்டு ஜோசியர்கிட்ட காட்டி வரன் எதுவும் பார்க்க சொல்லலாமா? ஏமா, எனக்கு இப்போதைக்கு கல்யாணம் தான் வேண்டாமா. என்னடா கல்யாணம் வேணாம்னு சொல்லிக்கிட்டு இருக்க? அப்புறம் இந்த வயசுல கல்யாணம் பண்ணாம வேற எந்த வயசுல கல்யாணம் பண்ணலான்னு இருக்க? 30 வயசு 40 வயசுல கல்யாணம் பண்ணலான்னு நினைக்கிறியா? அந்த வயசுல கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சா கூட பொண்ணு கிடைக்காது. எத்தனையோ பேர் இப்படித்தான் வாழ்க்கையில செட்டில் ஆகணும்னு சொல்லிட்டு 30 35ன்னு ஆக்கிடுறாங்க. அதுக்கப்புறம் முடியெல்லாம் கொட்டி போயிருது, அதுக்கப்புறம் பொண்ணு கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிக்கிட்டு எத்தனையோ பேர் இருக்காங்க. கம்மனு காலத்துல கல்யாணம் பண்ற வழியை பாரு. எனக்கு இப்போதைக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லப்பா, இன்னும் எனக்கு ப்ரொமோஷன்லாம் கிடைக்கணும்பா. பாருப்பா, மேனேஜர் போஸ்டிங் வரணும்னு சொன்னேன், அதனால இப்ப கிடைக்க போகுது. அதுக்கு எல்லாம் ட்ரைனிங் போயிட்டு இருக்க, அவ்வளவுதான். அது கிடைச்சிருச்சுன்றது தான் அர்த்தம். அப்படி இருக்கும்போது நீ மேற்கொண்டு கல்யாண இதை பார்க்கணும்ல. சும்மா போ. ப்ரொஃபஷன் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு ஃபேமிலியும் ரொம்ப முக்கியம். ஐயோ அப்பா, எனக்கு இப்போதைக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லப்பா. எனக்கு லேண்ட் வாங்கணும், வீடு கட்டணும், நிறைய எவ்வளவோ கமிட்மெண்ட்ஸ் இருக்குப்பா. எனக்கு இப்போதைக்கு இந்த சின்ன குறுகெல்லாம் ஒரு சிலர் மாதிரி இருக்க முடியாது. ஏய், உனக்கு அப்புறம் உன் தம்பியும் இருக்காண்டா. உனக்கு வயசு ஆக ஆக அவனுக்கு வயசாகிட்டே தான் போகும். அப்புறம் உனக்கு முன்னாடி அவனையும் கல்யாணம் பண்ணி வைக்க முடியாதுல்ல. அப்புறம் அண்ணன் இருக்கும்போது தம்பிக்கு கல்யாணம்னு சொல்லிட்டு 4 பேரும் ஒரு மாதிரி பேசுவாங்கடா. அவனுக்கு வேணா அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைங்க, என்னையே டார்ச்சர் பண்றீங்க? எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. இங்க பாருப்பா, இப்ப ஜாதகத்தை தானே கொண்டு போய் காட்ட போறோம், போய் காட்டுவோம். பொண்ணு எது இருந்தா சொல்லுவாங்க. இப்ப இருந்து பார்க்க ஆரம்பிச்சா ஒரு 2 வருஷத்துக்குள்ளயாவது முடியும்ல. அதுக்குள்ள உன்னோட ஆசைகள் எல்லாம் நிறைவேறினாலும் நிறைவேறலாம். இல்லைன்னா வீட்டுக்கு வர பொண்ணு கூட உன்னோட கமிட்மெண்ட்டுக்குலாம் உதவியா இருக்கலாம்லடா. ஷோ, என்னை போட்டு டார்ச்சர் பண்ணாதீங்க, எனக்கு இப்போதைக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. இங்க பாரு, இத்தனை நாள் உனக்காக நாங்க எல்லாத்தையும் விட்டுட்டோம். 21 வயசுல கல்யாணம் பண்ண சொன்னோம், வேணான்னு சொல்லிட்டேன். இப்ப 28 ஆகி போச்சு. இன்னும் 2 வருஷத்துல 30 ஆயிடும். அதுக்கப்புறம் எங்கன்னு போய் பொண்ணு தேடுறது? என்னதான் பண்றது சொல்லு பாப்போம். சோன்லாம் சொல்லிட்டு இருக்காத, இன்னைக்கு கொண்டு போய் காட்டுறோம், சரியா? என்ன எதுன்னு பார்க்கலாம். சின்னவனோட ஜாதகத்தையும் அப்படியே எடுத்துட்டு போவோம். சரிங்க. ஜோசியர் யாரும் இருக்காங்களா என்னன்னு கேட்டியா? பக்கத்து வீட்டில் தான் கேட்டேன், இங்க பக்கத்துல நல்லா சொல்றாங்க அப்படின்னாங்க. அவங்க கிட்ட தான் போய் என்னன்னு பார்த்துட்டு வரணுங்க. எனக்கு இன்னைக்கு டைம் இருக்குமா என்னன்னு தெரியல. நீ வேணா பசங்களை கூட்டிட்டு போயிட்டு வந்துரு. எனக்கெல்லாம் முடியாதுப்பா, ஏற்கனவே எனக்கு டயர்டா இருக்கு. இவனுங்க எங்கெங்க அங்கெல்லாம் வர போறாங்க. சின்னவன் கூட வருவான், இவன் வரமாட்டான். நான் அந்த பக்கத்து வீட்டாக்காவை வேணா கூட்டிட்டு போயிட்டு என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வரேன். சரி, ஓகே. ஏமா ஏமா
ஏமா ஏன் இந்த நேரத்துல எந்திரிச்ச? நல்லா தூங்கி எந்திரிக்க வேண்டியதானே? அது என்னமோ தெரியலம்மா, அங்கே இருக்கும்போது என்னால் காலையில் எந்திரிக்கவே முடியல. 7 மணிக்கு அலாரம் வச்சு நிரஞ்சன் தான் என்னை எழுப்பிவிடுவார், எந்திரி மணி ஆயிடுச்சுன்னு. ஆனால் இங்கே தூங்கணும்னு நினச்சா கூட தூக்கமே வரலம்மா. இருக்கும்போதே நல்லா தூங்கி ஓய்வு எடுத்துக்க. அங்கிட்டலாம் போனால் நேரம் இருக்காது. காலையில் 7 மணிக்கெல்லாம் எந்திரிக்கணும், சமைக்கணும், வைக்கணும். சரியா? ஆ சரிம்மா. சரி, மாப்பிள்ளை எங்க? அவரா வாடகை கட்டிட்டு வீட்டுக்கு தேவையான ஜாமான்லாம் வாங்கிட்டு வரேன்னு போயிருக்காருமா. மேட்டுப்பாளையம் போனால் கொஞ்சம் சீப்பாக இருக்கும்ல, எல்லாமே வாங்கிட்டு வரலான்னு போயிருக்காரு. எதுக்கு சும்மா நீ கம்முன்னு இருக்க மாட்டியா? மாப்பிள்ளைய போய் அந்த வேலை இந்த வேலைன்னு வாங்கிட்டு. ஐயோ ஆண்டவனே. இதில் என்னம்மா இருக்குது? பொண்ணுங்க மட்டும் மறு வீட்டுக்கு போயிட்டாங்கன்னா அவங்களோட குடும்பத்துக்கு ஏத்தாப்புல வாழணும், வைக்கணும். ஆனால் மருமகன் மட்டும் பொண்ணு வீட்டுக்கு செய்யக்கூடாதுன்னு என்ன நியாயம் இருக்குது? அதெல்லாம் அப்படிதான் அந்த காலத்துல இருந்தே. அதெல்லாம் ஃபாலோ பண்ணுன்ற எந்த அவசியமும் எனக்கு கிடையாது. நிரஞ்சனுக்கு நம்ம குடும்பத்தை பற்றி தெரியும், உன்னைய பற்றி தெரியும், என்னைய பற்றி தெரியும். சின்ன வயசுலேருந்து கஷ்டப்பட்டு வாழ்ந்தோன்னு அப்படின்னு போது அவர் எல்லாம் செய்வார். அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சது நம்மள ஆஞ்சு போடுவாங்கடி. என் பையனை இதுக்குத்தான் நீங்க எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா, வைக்கிறீங்களான்னு. கல்யாணத்துக்கு முன்னாடியே தம்பி அதை வாங்கி கொடுக்கவும் இதை வாங்கி கொடுக்கவும் கறி எடுத்து கொடுக்கவுமா இருப்பாரு. கல்யாணத்துக்கு அப்புறமும் இந்த மாதிரிலாம் பண்ணா அப்புறம் அது அவங்களுக்கு இது இல்லை. அதெல்லாம் யாருக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லை. சொன்னா கேட்க மாட்டப்போ. கறி எடுத்துட்டு வந்திருக்கேன். நேத்தனமா கறியாக்குன, இன்னைக்கும் கறியா? ஆமாடி, நல்ல வல்லு வதக்குன்னு அள்ளி சாப்பிட்டு நல்ல ஆரோக்கியமா இருக்கணும்ல. நாளை பின்ன ஒரு குழந்தை குட்டியை பெத்து போட்டீங்கனாலும் நாங்க வளர்க்கணும்ல. போ, தண்ணி காய வச்சிருக்கேன், போய் குளிச்சுட்டு வா. சரிம்மா. கடமை கடமைன்னு ஒரு கடமை இருந்துச்சு. எப்படியோ அந்த கடமையை முடிச்சாச்சுப்பா. இப்பதான் மனசுக்கு நிம்மதியா இருக்குது. இல்லைன்னா இதை நினச்சிக்கிட்டே ஒரு பக்கம் கவலையாகவே இருக்கும். இவ வாழ்க்கை எப்படி போக போதோ, எவன் கையில் கட்டி கொடுக்க போகிறோமோ என்னவோன்னு. பரவாயில்ல, பையன் நல்ல பையனாத்தான் இருக்கா. அப்படி இதே போல் எப்பயும் இருந்தால் நல்லா தான் இருக்கும். ஐயோ, விசில போடாமல் வச்சு விட்டனே. வாழ்வே மாயம், இந்த வாழ்வே மாயம். யாரோடு யார் போவது நான் போகும் போது. என்ன நான் செத்தா போயிட்டேன்? எதுக்கு இப்ப நீ ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்க நடுவாட்டில் உட்காந்துக்கிட்டு? என்னடி இப்படி பேசுறவ? பாட்டு தானே பாடனே. இப்போ வாழ்வே மாயனும் போனேன் பாட சொன்னாங்களா? இருக்கிற கடுப்புல. ஏண்டி ஆடெல்லாம் இருக்குது, அதை போய் பார்க்கவும் மாட்டிக்கிற, ஒன்றும் மாட்டிக்கிற. என்னாலையும் கீழே குனிஞ்சு நிமிந்து எதுவும் பண்ண முடியல. அதை போய் பண்ணீங்கன்னா கண்டுக்கவே மாட்டிக்கிற. இந்த ஒரு வாரம் சிலுக்கு சிலுக்கு சிலுக்குன்னு இந்த கடை நடத்தினேன். இந்த அவ்வளோத்தான் இப்போ வந்து படுத்துக்கிட்ட. ஒரு தொழில் எடுத்துக்கிட்டோம்னா அதை உருப்படியாக செய்யணுண்டி. வரா மாமியா கழுத போல ஆனாலான்ற கதையை ஒரு நாள் செய்ய வேண்டியது 9 நாள் படுக்க வேண்டியது வீட்டில். ஏண்டி கடன்லாம் ஊருப்பட்டது இருந்துச்சே, கடன்காரன் ஒருத்தனும் நம்மளை கேட்கலையே. அந்த கடனெல்லாம் அடைச்சது அவங்களோடி. நேற்று பேசும்போது கேட்டியா? அந்த கடனெல்லாம் கொடுத்தது அவங்க தானே. ஏமா அவங்க அடிச்சு விட்டுக்கிட்டு இருப்பாங்கம்மா, நீ வேற. இல்லடி, இருக்கும் சொல்ல முடியாது. 18 லட்ச ரூபா கடன் வாங்கினதுக்கு சும்மாவா இருப்பாங்க? வெறும் 20,000 ரூபா கடன் வாங்கினதுக்கே ஆட்டை தூக்கவும் மாட்டை தூக்கவுமா இருக்கிறாங்க. இந்த அவளாம் பாரு, தினந்தோறும் வந்து வாசலில் நின்று நம்மளை அந்த கிழிச்சிட்டு போனா. இவங்க இம்புட்டு லட்சத்தை இழந்துபுட்டு அவனுங்க பாட்டுக்கு எப்படி அமைதியாக இருப்பாங்க? இவங்க கொடுக்கவும் தான் அவங்க இருந்திருக்காங்கடி. எல்லாம் பூமாரி இங்கே வந்து கஷ்டப்படக்கூடாதுன்னு தாண்டி பூமாரிக்காக தான் காசெல்லாம் கொடுத்துருக்காங்க. நம்ம கொஞ்சம் வாயை மூடிக்கிட்டு இருந்திருந்தோம்னா மொத்த கடனே அடைச்சிருப்பாங்க. இப்போ எம்பிட்டு கடனை கொடுத்துருக்காங்க, என்ன ஏதுன்னு தெரியல வேற. நம்ம தலையோட வந்து விடிய போகுது. என்ன பண்ண போகிறோமோ தெரியல. உனக்கு கூழுக்கும் ஆசை, மீசைக்கு ஆசைன்னா என்ன பண்ணுறது? இருக்கிற கடுப்பில் நான் பாட்டுக்கு செவனேன்னு இருந்திருப்பேன். ஏண்டி அவங்கெல்லாம் தொழில் பண்ணுறாங்க, நம்மளும் தொழில் பண்ணோம்னா தான் நம்ம முன்னேறி வர முடியும்னு. உடனே பணக்காரனா சீட்டு கம்பெனி ஆரம்பிக்கணும், வர காசை அப்படியே வட்டிக்கு விடணும். 1 வட்டி 2 வட்டி 3 வட்டி 4 வட்டின்னு விட்டோம்னா வட்டி பணமே ஒரு ஊருப்பட்டது வரும். அப்படி இப்படின்னு ஆசை வார்த்தை கட்டி என்னை ஏமாற்றி அந்த படுபாவி ராஸ்கல் மொத்தத்தையும் அள்ளி சுருட்டிக்கிட்டு போயிட்டான். ஊருக்காரவங்க எல்லாரும் நம்மக்கிட்ட போட்டு எல்லாத்தையும் பட்ட நாம ஜாத்தணும். இப்போ எல்லாத்துக்கும் நான் என்னன்னு பண்ணுறது? எனக்கே பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. பைத்தியம் பிடிக்கிறது தான் எனக்குமே.
அதுக்குன்னு தொழிலை விட்டோம்னாலும் போச்சுடி. இப்போதான் கடை நல்லா ஓடிக்கிட்டு வந்துச்சு. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அவன் ஞாபகமாகவும் இருக்குது ஒரு பக்கம். என்ன பண்ணுறது? சரி விடு, கடைக்கு இன்னைக்கு போகலன்னா நான் அரிசி ஊற வைக்கிறேன். எல்லாம் ரெடி பண்ணோம்னா நாளைக்கு கடை திறந்துக்கலாம். நம்ம கடை தானே அடுத்தவங்க கடையா. நம்ம என்ன கூலியாக கொடுக்க போகிறோம், வர்றதை நம்ம வச்சுக்க போகிறோம். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை பார்த்துக்குவோம். ஆடெல்லாம் அப்படியே கிடக்குடி, அதை கொண்டு போய் மேய்ச்சிட்டாவது வா. பாவம் இல்லையா, நம்மள மாதிரி தானே அதுக்கும் பசிக்கும். நம்மளாவது ஏதோ தண்ணியை குடிப்போம், ஏதோ ஒன்று பண்ணுவோம். அதையும் கட்டி போட்டோம். 2 நாள் அதுக்கு தீனியும் இல்லை, ஒன்றும் இல்லை. இன்றைக்கி அப்படியே விட்டா அம்பிட்டு தாண்டி. நேற்று ராத்திரி ஏதோ புண்ணாக்கு தண்ணியை கொண்டு போய் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி வச்சேன். அதுங்கெல்லாம் அதை குடிச்சிதுங்க. அதுவும் ராத்திரி நேரம்னால அதுவும் குடிக்கவே இல்லை ஒவ்வொன்று. போடி, அதை போய் மேய்ச்சி விட்டு வா. போகிறேன். கொஞ்ச நேரம் இருந்துட்டு போகிறேன். இதில் வேற அன்னைக்கு ஒரு ஆடை வேற காணோம். ஆமாம், அதை வேற காணோம். அதை எங்கே அவன் பிடிச்சிட்டு போனானோ, எந்த படுபாபி விற்று தொலைஞ்சானா என்னன்னு தெரியலை. விற்றாங்களா இல்லை தின்னு உசுக்கிட்டு போனாங்களான்னு புரியலைப்போ. ஒன்றுமே எனக்கு புரியலை. எதுக்கு தான் இப்படி அடிமேலாடி எனக்கு விழுகுதுன்னே தெரியல. நான் யார் வம்பு தும்புக்காவது போகிறேன்னா? நான் உண்டு, என் வேலை ஒன்றுன்றேன். காலை வைக்கிற இடத்துல எல்லாம் கண்ணி வடி வச்சா என்ன பண்ணுறது? கவலைப்படாதடி, கவலைப்படாத. கடவுள் எந்த அளவுக்கு கஷ்டத்தை கொடுக்குறானோ அந்த அளவுக்கு நல்லது பண்ணுவான். ஆமாம், எங்கே நல்லதை பண்ணுண்ணா. காலத்துக்கு எனக்கு வாழ்க்கையே கஷ்டம்தான். குடும்பம்னு கோயிலுக்கு போனால் அங்கே ஒரு குடும்பம் சங்குன்னு தலை விரிச்சு அடித்தான்னு. எங்கிட்டு போனாலும் பிரச்சனை தான். கல்யாணம் பண்ணிக்காமையே இருந்திருக்கலாம். சின்ன பிள்ளையாவே இருந்தால் இந்த எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன் தான் வளர்ந்தோமோ, ஏன் தான் கல்யாணம் பண்ணமோ தெரியல. அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணி அவசரமாக தாலி எடுத்தது தான் மிச்சம். என்ன கடை போடலையாவ? ஏமா அமுதா, என்னம்மா ஒரே கடையை பூட்டிட்டு போயிட்டீங்க? நல்லா இருக்குது போங்க. அண்ணே வாங்கண்ணே வாங்க. என்னம்மா நீங்க ஒரேதான் இப்படிதான் கடையை பூட்டிட்டு போவீங்களா? அந்த அம்மா என்னமோ சிலுக்குன்னு 2 நாள் கடை நடந்துச்சு, அப்புறம் அதுவும் கடையை பூட்டிட்டு போயிருச்சு. நீயும் கடையை பூட்டிட்டு போயிட்ட. நல்லா இருக்குது போ. உங்களை நம்பி இருக்கிற நாங்களே எங்க போறது? சொல்லுங்க பாப்போம். இங்க இருந்து டவுனுக்கு போக முடியாம தான் உங்ககிட்ட வாங்கி சாப்பிட்றது. இப்படி பண்ணி விட்டீங்களேம்மா. இல்லைண்ணே, ஊர்ல அக்கா வீட்டில் பையனுக்கு கல்யாணம், போகாம இருக்க முடியாது இல்லைங்களா ஊட்டியில, அதான். ஓ, இந்த ராணியோட நாத்தனாரு அந்த பொண்ணு வீட்லயா? ஆமா அங்கதான். சரி. நான் அதை என்னடா ஒன்னும் சொல்லலான்னு பார்த்தேன். இல்லைங்கண்ணே, திடீர்னு அப்படியே கிளம்பியாச்சு. விசேஷம் வீடு, அது நம்ம வீட்டு விசேஷம் வேற ஒருத்தவங்களா, அதான். என்ன தலைவரே? என்னையா மாடசாமி, என்ன நேத்தெல்லாம் ஊருக்குள்ள ஆளே இல்ல போல இருக்கே. 2 நாளா வீட்டுக்கு வந்து 2 நாளா ஆளைய காண. எங்க போனீங்க? நான் இங்க சென்னைக்கு போயிருந்தேன், அதான். ஏன், என்ன விசேஷம்? விசேஷம்லாம் ஒன்றும் இல்லை. இந்த உமா பிள்ளை வீட்டுல இருந்து அந்த பூமாரிய தங்க வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க. அது இந்த பிள்ளைய போட்டு அடிச்சு போட்டு அந்த பிள்ளை உதவின்னு நம்மள கேட்டுச்சு. சரின்னு அதை கூட்டிக்கிட்டு போனா நம்மள வந்துட்டு காசை போட்டு நம்ம அதை பேசணும் அதை பேசுறோம்னு சொல்லி அங்க வச்சு நம்மள ரொம்ப இதா பேசி பிடிச்சு. அவங்க அப்புறம் நம்மள்ட்ட சொல்றது கேட்காம கூட போய் போலீஸுக்கு போயிருச்சு இந்த பிள்ளை. இவங்க அந்த பொண்ணை கொடுமைப்படுத்துறது, அடிக்கிறது, வைக்கிறதெல்லாம் வீடியோ போட்டோலாம் வச்சிருந்தாங்க. அதெல்லாம் காட்டினோனையும் பொண்ணு அப்ப அப்பா கூட இருக்கட்டும், அம்மா கூட இருந்தா அந்த பொண்ணுக்கு பாதுகாப்பு இல்லைன்ட்டாங்க. அதனால இப்ப அந்த பொண்ணு எல்லாம் இங்க வந்தாச்சு. அந்த மாதிரி மிரட்டி விட்டு அனுப்பி விட்டாங்க. அட கடவுளே, என்னன்னே முடிதுராயிப்போச்சா? வாய்மா, வாய் சரியில்லை அந்த பிள்ளைக்கு. நம்மள பேசுற மாதிரியே அங்க போய் போலீஸ்காரங்கள பேசலாமா? நீங்க என்ன இவங்கிட்ட லஞ்சம் வாங்கிட்டு நீங்க அவனுக்கு சப்போர்ட் பண்றீங்களான்னு போலீஸ பார்த்து கேக்குது. போலீஸ விடுவாங்களா? 4 போடு போட்டாங்க பாரு. போட்டதுல ஆத்தலமாவில ஆட்டங்கட்டு போயிட்டாங்க. கப்பு சுப்புன்னு அப்படியே பஸ்ல வந்தாங்க. ஒரு வார்த்தை பேசல. கொஞ்ச நேரத்துல நாங்க போகும்போது இந்த பிள்ளையும் அந்த இதெல்லாம் அழுகிறத பார்த்தோன்னே நான் கூட ரொம்ப அன்புலதான் அழுகுறாங்கன்னு பார்த்தா 2 எமக்காதுங்கப்பா. ஒண்ணுக்கு ஒண்ணு சலிச்சது இல்ல. நூலை போல செய்யல, அம்மா போல புள்ளன்னு வைங்கல்ல, 2 ஒண்ணுத்துக்கு ஒண்ணு. அதான் சொல்லுவாங்களே, ஆத்தா 8 அடி பாய்ஞ்சா புள்ள 16 அடி பாயும்னு. அது 366 அடி கூட பாயுமா புள்ளையே அது? சி, என்னதான் ஜென்மமோ.
அதெல்லாம் என்ன இதுல சேர்க்கறதுன்னு கூட தெரியல எனக்கெல்லாம். அட கடவுளே. என்ன போங்க, கொஞ்சம் பொறுமைன்றதே இல்ல. பொறுமையா இருந்தா தானே. பொண்ணுனா பொறுமை வேணும். போக்கிரித்தனம் பண்ணிக்கிட்டு தெரிஞ்சா அதை சொல்லுங்க அதை சொல்லுங்க. வேற என்னன்னு சொன்னாங்க? அதாம்மா, பொண்ணு எப்படி இருந்தாலும் இப்ப பக்கத்துல இருக்கணும்ன்றனால அவங்களே இந்த ஊருக்கு வர சொல்லியிருக்காங்க. அவங்களும் இங்க வீடு பார்க்க சொல்லியிருக்காங்க. அதான் சரி, இங்க ஒரு பக்கத்துல ஒரு வீடு இருக்கு நம்ம ஊர்ல, இந்த பண்ணையார் வீடு. ஆமா, அது ரொம்ப நாளா பூட்டியே தான் கிடந்துச்சு. அது விக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதாம்மா, அந்த வீடு தான் இப்ப சொந்தமா வாங்கி இங்கேயே வரலான் இருக்காங்க. அதான். அவங்களுக்கு அங்கே பெரிய சம்பளமாச்சே மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும், அதனால அங்கேயில இருக்குப்பாங்க. இல்லம்மா, அந்த பையனும் மருமகளும் வீட்டுல இருந்தே வேலை பார்க்குற மாதிரி கம்பெனியில் எழுதி கொடுத்துக்கலாம். அது ஏதோ மீட்டிங்க்கு மட்டும் போனா போதும் அப்படின்னாங்களாம். அதனால அந்த மாதிரி பண்ணிக்கலாம்னு நாங்க. சரிங்க, நான் பார்த்து உங்களுக்கு முடிச்சு கொடுக்குறேன்ட்டு வந்தேன். நல்லா இருக்காங்களாப்ப? அவங்களுக்கு என்னப்பா, வீடெல்லாம் ஜக ஜகன்னு எப்படி இருக்குது நல்லா. நம்மளா அவங்க வீட்டு கால் தூசி கூட சமானம் ஆக மாட்டோம். நல்ல வருமானம்பா. எல்லாரும் நல்லா பாக்குறாங்க வைக்கிறாங்க. இந்த பூமாரி பிள்ளைய கூட்டிட்டு போனோன்னு ரொம்ப சந்தோஷம். தீனி அது இதுன்னு ஆக்கி கொடுத்து வைக்க என்ன, அந்த புள்ளதான் அம்மாட்ட போறேன்னு ஒரே அழுக. இருந்தாலும் அவங்க நல்லா பாசத்தை கூட்டி நல்லா பாத்துக்கிறாங்கப்பா. அதெல்லாம் தங்க நல்லா பாத்துக்கும். அடுத்த வீடு ஒரு இது விட மாட்டாங்க, நல்லா பாத்துப்பாங்க. அதெல்லாம் பிரச்சனை இருக்காது. என்ன இந்த உமா வாழ்க்கை இனி என்ன ஆகுமோ தெரியல. ஊருப்பட்ட கடனை வாங்கி வச்சா, அந்த பிள்ளைக்காக, பூமாரி பிள்ளைக்காக இவங்க கடன் அடைச்சாங்க. இப்ப கடனை அடைக்க மாட்டேன்ட்டாங்க. இனி கடன்காரன் மொத்தமா அவ வீட்டுல ஈயா மொக்க போறாங்க. இந்த உமா என்ன பண்ண போறாளோ ஏது பண்ண போறாளோன்னு தெரியல. ஆத்தி, இம்புட்டு விஷயம் இருக்குதா? அந்த பொண்ணு வீட்டு தோண்டுனோம்னா அப்படியே கூவமே கொப்பளிக்கிற அளவுக்கு ஊருப்பட்ட சாக்கடை இருக்கு. சரியா, நான் வாரேன். அங்கிட்டு வீடு வந்து பாக்குறேன்னு சொன்னேன், அதனால போகணும். சரிங்க தலைவரே, பார்த்து போங்க. நீயும் அந்த அம்மாவோட வயித்துல பிறந்தியா என்னன்னே தெரியல. பாருமா எப்படி புள்ள வளர்த்துருக்குன்னு. ஏங்க, தலைவர்கிட்ட பேசுனீங்களா? சொகுகிட்ட பேசிட்டேன். வீடு பார்க்க தான் போறேனாரு. சரி, பார்த்துட்டு போட்டோ எடுத்து அனுப்புங்க அப்படின்னு. சரி சரிங்க, மொத்தமாவே பேசியே முடிச்சிருவோம். எதுக்கு சும்மா வாடகை கட்டிக்கிட்ட, அதுக்கு தனி செலவு. அப்படிதான் பேசியிருக்கேன், சொந்தமா வாங்கிடலான்னு. எத்தனை ரூம் இருக்குமாமா? அது ஏதோ 3 பெட்ரூம் இருக்கும். நல்ல பெரிய ஹாலு, கிச்சனு, சாமி ரூமு எல்லாம் தனித்தனியா இருக்குங்க. நல்லா இருக்குங்க வீடு அப்படின்னு. அப்படி என்னப்பா, என்னாச்சு? அதான் சொக்கு அங்க போயிட்டு போட்டோ எடுத்து அனுப்புறேன்னா அப்படி வீடு வாங்குறதுக்கு. அதான். ஓ சரிப்பா சரிப்பா. டேய், வீடு வாங்குறதான் வாங்குறோம், நம்ம மருமக பேர்ல வாங்கிடுவோம். ஏமா, எப்பயும் உங்க பேர்ல தானே வாங்குவோம். எது வாங்குறதா இருந்தாலும் உங்க பேர்ல வாங்கிடுவோம். இல்லடா, மருமக நம்ம வீட்டு வாரிசை ஏத்துக்கிட்டு அவன் இந்த அளவுக்கு மாறுறதுன்றது பெரிய விஷயம்டா. அவளுக்காக நம்ம எதுவுமே செய்கிறோமோ இல்லையோ, இதை அவளுக்காக செஞ்சோன்னா அவளுக்கு ஒரு நம்பிக்கை வரும்டா. என்னம்மா பேசிட்டு இருக்கீங்க? என்ன, எனக்கு ஒன்றும் புரியல. இல்லடா, இவங்க எல்லாருமே அவங்க வீட்டு வாரிசை நான் வளர்க்கணுன்றதுக்காக என்னை கல்யாணம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி அவள் என்னைக்கு மனசு நொந்துடக்கூடாதுடா. நமக்கு ஒன்றுமே செய்ய மாட்டேங்கிறாங்க வைக்க மாட்டேங்கிறாங்கன்னு என்னைக்கு நின்றக்கூடாது. அவளுக்காக தான் இது எல்லாமே. ஆனால் ஒரு சொத்தை அவள் பேரில் வாங்கினோம்னா அவளுக்கு ஒரு மனசுக்கு ஆறுதலாக இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். சரிங்கம்மா, நீங்கள் சொல்கிறபடியே நம்ம அவ பேர்லேயே வாங்கிடலாம். இப்போதைக்கு நீ மருமகிட்ட எதுவும் சொல்லாத. அங்கே போயிட்டு பத்திரப்பதிவு பண்ணும்போது சொன்னால் போதும். சரிங்கம்மா. ஏய் பட்டுக்குட்டி, எழுந்துட்டியாடாமா? பூமாரி, வா தங்கம் வா. ஏன்டா பயந்து பயந்து நிக்கிற? இது உன் வீடு, வேற எதுவும் இல்ல. சரியா? ஏன் பயப்படுற? என்னடா, என்ன வாக்குற? இல்ல. என்ன இல்ல? சொல்லு, என்னது? இல்ல, நேத்து போலீஸ் ஸ்டேஷன்ல சொன்னாங்கல்ல. என்னம்மா? நீங்க என்னோட அப்பாவா? ஆமாண்டா, நான் தான் உன்னோட அப்பா. அப்பனா கோகுல் மாமாவோட அப்பா மாதிரி, துரை மாமா மாதிரி நீங்களும் எனக்கு அப்பாவா? ஆமாண்டா, நான் தான் உன் அப்பா. அப்பயே நீங்க என்னை பார்க்கவே வரல? உன்னை பார்க்க வராமலாம் இல்லடா. உங்க அப்பா உன்னை பார்க்கணுன்னு எம்பிட்டு ஆசைப்பட்டான் தெரியுமா? அந்த பழுபாவி சிறுக்கி இருக்காளே, அவ தான் உன்னைய பார்க்கவே விட மாட்டா. உன்னை உள்ள போட்டு பூட்டி வச்சு எங்களை அப்படி பண்ணிட்டாடா.
அப்படின்னா நீங்க எங்க அம்மாவோட இருந்திருக்கலாம்ல, நீங்க ஏன் எங்க அம்மாவோட இல்ல? பூமாரி, உங்க அம்மா ஒரு குணம் சரியில்லாதவ. அவளுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு சுத்தமா புரியாது. ஒரு மழுங்க. அவளுக்கு வெளுத்ததெல்லாம் பாலுன்றதும் பிரித்து பார்க்க தெரியாது, அது கல்லான்றதையும் பிரித்து பார்க்க தெரியாது. எப்போ பார்த்தாலும் அவளுக்கு தான் சந்தோஷம்தான் முக்கியம்னு கத்துறதுக்கும் ஆடுறதுக்கு மட்டும்தான் தெரியுமே தவிர வருங்காலம் எப்படி இருக்க போகுது, நம்ம கஷ்டப்படுவோமா நல்லா இருப்போமான்றத யோசிக்கிற திறம் இல்லைடா. அதனால தான் இன்னைக்கு இப்படி ஒரு நிலைமைய நம்ம குடும்பமே அனுபவிக்குது. நீங்க என்ன அடிப்பீங்களா? நான் எதுக்குடா உன்னை அடிக்க போறேன்? நீ இந்த வீட்டு ராணிடா, இளவரசி. உன்னை எதுக்கு நாங்க அடிக்க போறோம்? இல்ல, அம்மா எப்பயும் அடிப்பாங்க, அந்த மாதிரி நீங்க அடிப்பீங்களா? இல்லடா, இனிமே அவளை மாதிரி என்னைக்கு நான் நடந்துக்க மாட்டேன். உனக்கு பிடிச்சபடி நீங்க இருக்கலாம், யாரும் ஒன்று எதுவும் சொல்ல மாட்டோம். எம்மாடி, உன் வாயால ஒரே ஒரு தடவை அவனை அப்பான்னு சொல்லுமா. அவனோட பல நாள் பல வருஷத்து ஆசையே அதுதான். அப்பான்னு சொல்லுடா பூமாரி, அப்பான்னு சொல்லு. எங்க அம்மாவை பார்க்க விடுவீங்களா நீங்க? ம், பார்க்க விடுவேன். அப்பான்னு சொல்லுவான்னு பார்த்தா சொல்லவே இல்லாம போயிட்டாலேம்மா. சின்ன பொண்ணு இல்லடா தம்பி, அப்படிதான் இருப்பா. நம்மளோட அன்பால மட்டும்தான் அவளை மாற்ற முடியும். சரியா? விடு. இவ்வளோ தூரம் நம்மக்கிட்ட பேசினாலே வந்ததுனால அழுதே சலிச்சா. இப்போதான் நம்மக்கிட்ட பேசுறா. விடு, உன்னோட அன்பை புரிஞ்சுக்கிட்டு அவளே வருவா.